தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேருந்து நிலையங்கள் பட்டியலை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல் இடத்தில் இருந்து 20வது இடம் வரை எந்தெந்த பேருந்து நிலையங்கள்லாம் இடம் பிடிச்சிருக்கு, குறிப்பாக 2024 பொறுத்தவரை புதிய பேருந்து நிலையங்கள் பல மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு. புதிய பேருந்து நிலையங்கள்லாம் கட்டப்பட்டதுனால இதுவரை வரலாற்றில் மிகப்பெரிய பேருந்து நிலையமாக இருந்த மாவட்டங்கள் கூட இப்போ தூக்கி கடைசியாக வீசப்பட்டிருக்கு. புதிய மாவட்டங்களில் கட்டப்பட்ட பேருந்து நிலையங்கள் எங்கெல்லாம் இருக்கு, அது போலவே முதல் இடத்துல இருந்து 20வது இடம் வரை எந்த மாவட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்ல வரக்கூடிய பேருந்து நிலையங்களுக்குலாம் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டுட்டோம். 15வது இடத்துல இருந்து 20வது இடம் வரை எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத போட்டுட்டோம். மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது பார்ட் 2 வீடியோ. இந்த பட்டியலில் 15வது இடம் பிடிச்சிருக்கிறது திண்டுக்கல் பேருந்து நிலையம். இதை காமராஜர் பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தினுடைய அசுர வளர்ச்சியை பார்த்துடலாம். சுமார் 1940ஆம் காலகட்டத்தில் இருந்து 1960ஆம் காலகட்டம் வரை திண்டுக்கல் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஒட்டுமொத்த திண்டுக்கல்லையே மொத்தமாக 10 பேருந்து நிலையங்கள் மட்டும்தான் இருந்ததா சொல்லப்படுது. அதாவது 10 பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் இருந்ததா சொல்லப்படுது. டோட்டலாகவே அங்கே மட்டும்தான் பேருந்து சேவைகள் இயங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதற்கு பின்பாக அசுர வளர்ச்சி என்பது 2024 பொறுத்தவரை அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நாளைக்கே 50,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயன்படுத்துறதாகவும், ஒரு நாளைக்கு தினசரி 1200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்சமயம் வரை இயங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. 1940க்கும் 2024க்கும் பல மடங்கு திண்டுக்கல் வளர்ச்சியானது அசுர வளர்ச்சியை வளர்ந்திருக்கு. அடுத்ததா இந்த பட்டியலில் 14வது இடம் பிடிக்கிறது நாமக்கல் பேருந்து நிலையம். நாமக்கல் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலமான 1960களில் இருந்து 1980கள் வரை உள்ளூர் மக்களுக்காக மட்டுமே இந்த பேருந்து சேவை பயன்பட்டதா சொல்லப்படுது. மக்கள் தொகை பெருகியதன் காரணமாக மேலும் மேலும் பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டு தற்சமயம், அதாவது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு நம்ம கணக்கெடுத்துக்கிட்டா 10,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதாகவும், ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. வளர்ச்சி அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா இந்த பட்டியலில் 13வது இடம் பிடிக்கிறது கரூர் பேருந்து நிலையம். கரூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு 1950ஆம் காலகட்டத்தில் இருந்து 1970ஆம் காலகட்டம் வரை கரூர் பேருந்து நிலையம் ஒரு சிறிய பேருந்து நிலையமாகவே பார்க்கப்பட்டது. 1955 தான் கரூர் பேருந்து நிலையத்தில் புதிதாக அரசு பேருந்து நிலையத்தையே தொடங்குறாங்க. அப்படி இருந்த பேருந்து நிலையம் தற்சமயம், அதாவது இன்றைய நிலவரப்படி ஒரு நாளைக்கே 30,000க்கும் மேற்பட்ட பயணிகள் ஒரு நாளைக்கு பயன்படுத்துறதாகவும், 800க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஒரே நாளைக்கு இயங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுவும் அசுர வளர்ச்சியாகவே பார்க்கப்படுது. அடுத்ததா இந்த பட்டியலில் 12வது இடம் பிடிக்கிறது நாகர்கோயில் பேருந்து நிலையம். நாகர்கோயில் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலத்தில் 1950லிருந்து 1980ஆம் காலகட்டம் வரை குறைந்த மக்களே இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தியதா சொல்லப்படுது. ஆனால் தற்சமயம் நிலைமை அப்படியே வேற. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு இந்த நாகர்கோயில் பேருந்து நிலையத்தை ஒரு நாளைக்கு 50,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதாகவும், ஒரு நாளைக்கு 1200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததா இந்த பட்டியலில் 11வது இடம் பிடிக்கிறது திருநெல்வேலி பேருந்து நிலையம். திருநெல்வேலி பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு அப்போதைய காலகட்டத்தில், அதாவது 1940ஆம் காலகட்டத்தில் இருந்து 1970ஆம் காலகட்டம் வரை இந்த ஒரு பேருந்து நிலையம் மக்களால் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பேருந்து நிலையமாகவே பார்க்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை அப்போதைய காலகட்டத்தில் பயன்படுத்தியதா சொல்லப்படுது. ஆனால் தற்சமயம் அந்த வளர்ச்சி பல மடங்காக வளர்ந்திருக்கு. உதாரணத்திற்கு இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு இந்த பேருந்து நிலையத்தை ஒரு நாளைக்கு 75,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயன்படுத்துறதாகவும், ஒரே நாளில் 1200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. இதுவும் அசுர வளர்ச்சியாகவே சொல்லலாம். அடுத்ததா இந்த பட்டியலில் 10வது இடம் பிடிக்கிறது காஞ்சிபுரம் பேருந்து நிலையம். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு 1940ஆம் காலகட்டத்தில் இருந்து 1970ஆம் காலகட்டம் வரை குறைந்த அளவிலான போக்குவரத்து சேவை இங்கே இருந்ததா சொல்லப்படுது. அப்போதைய காலகட்டத்தில் குறைவான போக்குவரத்து சேவை இருந்தாலும், ஆனால் தற்சமயம் இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு 30,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயன்படுத்துறதாகவும், 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஒரே நாளைக்கு இயங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. அப்போதிலிருந்து இப்போ வரை அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா இந்த பட்டியலில் 9வது இடம் பிடிக்கிறது வேலூர் பேருந்து நிலையம். வேலூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு 1950ஆம் காலகட்டத்தில் இருந்து 1980ஆம் காலகட்டம் வரை பேருந்து நிலையம் அதிகமாக மக்களால் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது.
இதனாலேயே 1955 அரசு போக்குவரத்து கழகம் தொடங்கியதா சொல்லப்படுது. அப்போதைய காலகட்டத்திலேயே பேருந்து சேவை அதிகமா பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. தற்சமயம் நிலவரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கே இந்த பேருந்து நிலையத்தை 30,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயன்படுத்துறதாகவும் 800க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்துல இயங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததா இந்த பட்டியலில் 8வது இடம் பிடிக்கிறது திருப்பூர் பேருந்து நிலையம். திருப்பூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலமான 1960 காலகட்டத்தில் இருந்து 1980 காலகட்டம் வரை பெருகி வரும் போக்குவரத்து தேவையின் காரணமாகவும் மறுபுறம் ஜவுளியின் மையமாக மாறியதன் காரணமாகவும் போக்குவரத்து சேவை அதிகமாக தேவைப்பட்டதா சொல்லப்படுது. இதனாலேயே 1965 தமிழக அரசால் அரசு போக்குவரத்து கழகம் தொடங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அப்போதைய காலகட்டத்திலேயே திருப்பூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு அவசரமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பேருந்து நிலையமாகவே பார்க்கப்பட்டது. இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு நாளைக்கே 50,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதாகவும் ஒரு நாளைக்கு தினசரி 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததா இந்த பட்டியலில் 7வது இடம் பிடிக்கிறது திருவண்ணாமலை பேருந்து நிலையம். திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலமான 1950 காலகட்டத்தில் இருந்து 1980 காலகட்டம் வரை பேருந்து நிலையத்தை அதிகமாக பயன்படுத்தியதா சொல்லப்படுது. குறிப்பா திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு அதிகமாக யாத்திரை வருபவர்களே பேருந்து நிலையத்தை பயன்படுத்தியதா சொல்லப்படுது. இதனாலேயே 1955 தமிழக அரசால் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கே 30,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதாகவும் ஒரே நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததா இந்த பட்டியலில் 6வது இடம் பிடிக்கிறது சேலம் பேருந்து நிலையம். சேலம் மத்திய பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலமான 1960 காலகட்டத்தில் இருந்து 1980 காலகட்டம் வரை போக்குவரத்து தேவை அதிகமாக இருந்ததா சொல்லப்படுது. வளர்ந்து வரும் தொழில் நகரமாக மாறியதாகவும் சொல்லப்படுது. இதனாலேயே 1965 தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சேவை தொடங்கியதா சொல்லப்படுது. தற்சமயம் அதாவது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு 75,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதாகவும் ஒரு நாளைக்கே சராசரியாக 1200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. சேலம் அசுர வளர்ச்சியாகவே பார்க்கப்படுது. அடுத்ததா இந்த பட்டியலில் 5வது இடம் பிடிக்கிறது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம். மதுரை பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலமான 1920 காலகட்டத்தில் இருந்து 1960 காலகட்டம் வரை பேருந்து சேவையை மக்கள் அதிகமாக பயன்படுத்தியதன் காரணமாகவே முதலா மதுரையில் 1926 தான் முதல் பஸ்ஸே இயக்கப்பட்டதா சொல்லப்படுது. உண்மையிலேயே மற்ற மாவட்டங்களை காட்டிலும் மதுரை சிறப்புமிக்க ஒரு மாவட்டமாகவே சொல்லப்படுது. அதிலும் சிறப்பாக இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கே 1,00,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதாகவும் ஒரு நாளைக்கு தினசரி 2,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததா இந்த பட்டியலில் 4வது இடம் பிடிச்சிருக்கிறது தமிழ்நாட்டின் மஞ்சள் நகரம் என அழைக்கப்படும் ஈரோடு தான் 4வது இடத்தை இடம் பிடிச்சிருக்கு. ஈரோடுல ஆரம்ப காலத்தை பொறுத்தளவுக்கு 1940 காலகட்டத்தில் இருந்து 1960 காலகட்டம் வரை ஈரோடு வளர்ந்து வரும் ஜவுளி மையமாகவும் போக்குவரத்து சேவை அதிகமாக தேவைப்பட்டதா சொல்லப்படுது. இதன் காரணமாகவே 1947 தமிழக அரசால் முதலாக அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு இந்த மஞ்சள் நகரத்துல ஒரு நாளைக்கே தினசரி 75,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதாகவும் அதுக்கும் மேலாக பேருந்து சேவையை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு தினசரி 1500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததா இந்த பட்டியலில் 3வது இடம் பிடிக்கிறது கோயம்புத்தூர் பேருந்து நிலையம். கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலமான 1930 காலகட்டத்தில் இருந்து 1960 காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் அதிகமாக போக்குவரத்து சேவை தேவைப்பட்டதன் காரணமாக கோயம்புத்தூர்ல முதல் பஸ்ஸை பொறுத்தளவுக்கு 1933 தான் விடுறாங்களே. 1933 மக்கள் அதிகமாக பேருந்து சேவை பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. அன்றைய காலகட்டத்திலேயே அப்படின்னா இன்றைய காலகட்டத்தை சொல்ல வேணும், அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தினசரி ஒரு நாளைக்கு 1,50,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதாகவும் ஒரு நாளைக்கு தினசரி 1500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததா இந்த பட்டியலில் 2வது இடம் பிடிக்கிறது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு 1970 காலகட்டத்தில் இருந்து
1980ஆம் காலகட்டத்தில் இந்த பேருந்து நிலையம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், அது போலவே ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வடிவமைச்சதா சொல்லப்படுது. ஒருபுறம் வளர்ந்து வரும் மக்கள் தொகையின் காரணமாகவும், மறுபுறம் வேகமாக வளர்ச்சியடையும் தொழிலின் காரணமாகவும் பேருந்து நிலையத்தை ராட்சத வடிவில் வடிவமைச்சதா சொல்லப்படுது. அன்றைய காலகட்டத்திலேயே பேருந்து சேவை அதிகமாக தேவைப்பட்டது. இன்றைய ஒரு நாளை பொறுத்தளவுக்கு, அதாவது தினசரி இன்றைய ஒரு நாளை பொறுத்தளவுக்கு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறதாகவும், தினசரி ஒரு நாளைக்கு பேருந்து சேவையை பொறுத்தளவுக்கு 5000த்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் சென்னையில் இயங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. இது அசுர வளர்ச்சி இல்லாம ராட்சத வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த பட்டியல்ல முதல் இடம் பிடிக்கிறது சென்னை மப்சல் பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு 1970ஆம் காலகட்டத்தில் இருந்து 1980ஆம் காலகட்டம் வரை பேருந்து சேவை அதிகமாக தேவைப்பட்டதன் காரணமாகவும், வளர்ந்து வரும் மக்கள் தொகையின் காரணமாகவும், மறுபுறம் தொழிலின் காரணமாகவும் பேருந்து சேவை அதிகமாக இயக்கப்பட்டதா சொல்லப்படுது. அப்பவே அதிகமாக இருந்தது, இன்றைய காலத்தை சொல்ல வேணும், அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைய ஒரு நாளை பொறுத்தளவுக்கு தினசரி 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து சேவையை பயன்படுத்துறதாகவும், ஒரு நாளைக்கே தினசரி 5000த்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. முடிசூடா மன்னனாக இருந்து வரும் இந்த பஸ் ஸ்டாண்டை வேறு ஏதாவது பஸ் ஸ்டாண்டு முறியடிக்குமா என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கொடுத்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நீங்க எந்த பேருந்து நிலையத்தை சார்ந்தவங்க, அது போலவே எந்த பேருந்து நிலையத்துக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இது போல பல வீடியோ பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பா.